பூமி சிதா சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டிப்பாக ஆதரவு வந்துட்டாங்க. பத்மநாபன் வந்து ஜான்சிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அம்மாடி, நான் இத்தனை நாள் வரைக்கும் வேஷம் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு உண்மையான ஆள் யார் என்ன ஏதுன்னு எல்லாமே தெரியும். எல்லா முகத்திரையும் வந்து கிழிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. இதை கேட்டோன்னே, சொல்லுங்கய்யா ஃபோன்லேயே வந்து சொல்லிடலாம்ல. இல்லைம்மா, சொன்னோன்னு வச்சுக்கிங்க அது சரிப்பட்டு வராது. நீ வீட்டுக்கு வந்துரு. நான் இங்கே இருக்கிறவங்கள தான் மாட்டி விட போகிறேன். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆள் தான், ஒரு ஆள்னு சொல்ல முடியாது, 4, 5 பேர் தான் இது மாதிரிலாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பத்மநாபன் வந்து ஜான்சி கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே வேக வேகமாக வராங்க. ஜான்சியை வந்து பார்த்தோன்னே எதுக்காக இவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி சாவித்திரி வந்து அவங்க கேங்கெல்லாம் வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. என்னம்மா ஆச்சு, எதுவும் பிரச்சனையா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம தாத்தாலேருந்து சித்தார்த்துலேருந்து எல்லாரும் பத்மநாபன் தான் என்ன ஃபோன் அடித்து வர சொன்னாங்க. என்னது அப்பாவா? அம்மா, அப்பாவை தான் வந்து எந்திரிக்கவே மாட்டாரே, அப்படி இருக்கும்போது அவர் எப்படிம்மா ஃபோன் அடித்து வர சொல்ல முடியும்? என்னம்மா சொல்கிற, பத்மநாபனா? ஆமாம், பத்மநாபன் தான் அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு ஒன்றும் புரியல. மாசா மீசையை முறுக்கிட்டு வேட்டியை கட்டிட்டு மாசா இறங்கி வந்துட்டு இருக்காரு நம்ம பத்மநாபன். இதை கேட்டோன்னு வந்து எல்லாரும் வந்து அரண்டு போயிட்டாங்க. வில்லங்கள்லாம் பத்மநாபனை பார்த்தோன்னே, அம்மா நமக்கு ஆப்பு வைக்காமல் விட மாட்டாங்க போலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கீழே இறங்கி வராங்க. சொல்லுங்க, எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க. பூமியை பத்திரமா அமுச்சு வச்சது யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களால தான் உங்களுக்கு இவ்வளோ நாளாக வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துச்சு. அதுக்காக தானே இப்படி வேஷம் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு ஜான்சி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே, ஓ, அதனால தான் வந்து அந்த மீன் பொண்ணுக்கு வந்து இவ்வளோ நாளாக வந்து உதவி பண்ணிகிட்டு இருந்தது நம்ம பத்மநாபன் தானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சாவித்திரிக்காங்களாம், உங்கள் அப்பா எல்லா உண்மையும் வந்து சொல்ல போகிறாரே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பத்மநாபன் யார் என்ன சொல்கிறாரோ அதுதான் உண்மை சத்தியம். அவங்கள உண்டில்லன்னு ஆக்க போகிறேன், சொல்லுங்க, அதுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன்னு ஜான்சி வந்து கேட்கும்போது, சொல்லு பத்மா, அவங்க யாருப்பா அது? நம்ம வீட்டில் தான் இருக்காங்களா, இல்லை வெளியாலேருந்து வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தாத்தா கேட்குறாங்க. அப்பா சொல்லுங்கப்பா, அவங்கள உண்டில்லன்னு ஆக்குறேன். ஜான்சி மேடம் வரத்துக்கு முன்னாடியே என்கிட்ட வந்து சொல்லியிருந்தீங்கன்னா நான் உண்டில்லன்னு ஆக்கியிருப்பேன்னு சொல்லி சித்தார்த் வந்து வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்போன்னு பார்த்து நம்ம பத்மநாபன் வந்து அமைதியாக இருக்காங்க. ராணி வந்து கீழே இறங்கி வராங்க. அப்போ தான் சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஒரு காட்டுறாங்க அந்த இடத்துல. அவன் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஃபோனில் வந்து ஜான்சி மேடம்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, அந்த விஷயத்த ராணி வந்து கேட்டுட்டு, சூப்பர் மாமா, எல்லாத்தையும் வந்து சொல்லிடுங்க. அவங்கள எல்லாரையும் வந்து உண்டில்லன்னு ஆக்கணும். ஆமாம்மா, அந்த சாவித்திரியை உண்டில்லன்னு ஆக்கணும் அப்படின்னு பத்மநாபன் வந்து சாவித்திரி தான் காரணம். அவங்க மட்டும் இல்லை, மனோ, தமனா இவங்க எல்லாரும் தான் காரணம். பொம்மியை வந்து அநியாயமாக வந்து பத்திரமா அமுச்சு வச்சுட்டாங்க. இதை என்னால் ஜீர்ணிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, நீங்கள் நல்லா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் மாமா அப்படின்னு சொல்லி ராணி வந்து பேசுகிறாங்க. அப்போன்னு பார்த்து பொம்மி வந்து தோன்றுறாங்க. முதல்ல நம்ம பத்மநாபன் முன்னாடி அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னம்மா 2 ராணி இருக்கீங்க? மாமா, நான் வந்து ராணி. ஆனால் அவங்களும் உங்களோட மருமக தான். அப்போனா பொம்மியாம்மா அப்படின்னு சொன்னேன். அம்மாடி, நானும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு உன்னை போட்டு பாடாப்படுத்திட்டேம்மா. மாமா, நீங்க திருந்திட்டீங்க. நீங்க வந்து கோவக்காரர் தான். கண்டிப்பா உங்களுக்கும் எனக்கும் ஆகவே ஆகாது. சண்டை போட்டுட்டு இருந்தோம். அதெல்லாம் வேற விஷயம். ஆனா, நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நீங்க நெனச்சதே இல்ல. ஆனா, அவங்க அளவுக்கு நீங்க மோசமானவங்கலாம் இல்ல. நீங்க திருந்திட்டீங்க. அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்தையும் வந்து நல்லபடியா பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்காக ஒரு விஷயம் வந்து செய்யணும். மாமா, அவங்க பேச்ச கேட்கவே கூடாதுன்னு ராணி வந்து பேசுறாங்க. 2 பேருமே என்னோட மருமக தான். யார் பேச்சும்மா என்ன கேட்க முடியும்? அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு இப்ப பொம்மி பேச்சு தாம்மா வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது, ஜான்சி மேடம்ட்ட ஃபோன் அடிச்சு கூப்பிட்டீங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்த வந்து யார்கிட்டயும் சொல்லாதீங்க. அவங்கள என் கையால நல்லபடியா வந்து பழி வாங்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டோன்னே, இவங்களுக்கு ஒண்ணும் புரியல. ஏம்மா, அப்பனா அவங்களுக்கு என் மேல வந்து சந்தேகம் வந்துருமே அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்ச நாளைக்கு நீங்க இப்படியெல்லாம் நடிங்கங்கிற மாரி பொம்மி வந்து ஐடியா வந்து குடுக்குறாங்க. ஆனா, எத்தன நாளாம்மா நீங்க எம்ப குடும்பத்த வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்க? பொம்மி அக்கா தான் ஆரம்பத்துலேருந்து சாவித்திரி பண்ற ஒவ்வொரு சதி திட்டத்தையும் நமக்காக வந்து காப்பாத்திட்டு இருந்திருக்காங்க. தெரியுமா? அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அவைங்க உன்னை இப்ப கூட நிம்மதியா வந்து விடலையாம்மா? அவைங்கள நாம ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். மாமா, அதெல்லாம் என் பொறுப்பு மாமா. நான் பார்த்துக்கிறேன் மாமா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கங்கிற மாரி சொன்னோனே, சரிங்கிற மாரி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. ஜான்சி மேடம் கிட்ட வந்து காரணம் வந்து யார் என்ன ஏதுன்னு தெரில. ஆனா 6, 7 பேர் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லி, இந்த வீட்டுக்கும் அவங்களுக்கும் எந்த விதத்துலயும் சம்மந்தம் இல்ல. அவங்க வெளி ஆளுங்கிற மாரி சொன்னோனே, அம்மா, அப்பா நம்மள எல்லாரையும் மன்னிச்சுட்டாரும்மா
அப்பா கிட்ட வந்து கையில கால்ல விழுந்தாவது மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேங்லாம் வந்து தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பத்மநாபன் வந்து கிட்ட தனியா பேசணும்னு இவங்கலாம் முடிவு பண்றப்ப, "சரி சார், அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லுங்கன்னோனே" அப்படியே வந்து அங்க அடையாளத்தெல்லாம் வந்து மாத்தி மாத்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பத்மநாபன். ஜான்சிக்கு வேற நல்லாவே தெரியுது. ஃபோன் அடிச்சு சொன்னப்ப, வீட்ல இருக்கிற ஆள் தான் சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. இங்க வந்து மாத்தி சொல்றாங்கன்னா, தனியா கூப்பிட்டு நம்ம பத்மநாபன்ட்ட வந்து விசாரிக்கலாங்கிற மாரி பேசிட்டு இருக்கிறப்ப, அந்த இடத்துல வந்து பத்மநாபன் மாட்டுக்கு மாடிக்கு வந்து போறாங்க. அப்பா வந்து பார்த்துருக்காங்கன்னா, நிச்சயம் ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிரலாம் அப்படின்னு சித்தார்த்லேருந்து எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, "என்னங்க என்ன மன்னிச்சிருங்கன்னு" சொல்லி நம்ம சாவித்திரியா இருக்கட்டும், மாமா என்ன மன்னிச்சிருங்கன்னு தமன்னா, அப்பா என்ன மன்னிச்சிருங்கன்னு மனோ 3 பேர் வந்து கால்ல வந்து பொத்து பொத்துன்னு விழுவுறாங்க. "நான் வந்து உங்கள மன்னிக்கல. ஆனா, என் கையில எந்த முடிவும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு, "நான் உங்கள மாட்டியே விடமாட்டேன். இது சத்தியம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போறாங்க. எப்படியோ அப்பா நம்மள மன்னிச்சா என்ன, மன்னிக்கலனா என்ன? ஆனா கடைசி வரைக்கும் நம்மள பத்தி இருக்கிற விஷயத்த சொல்ல மாட்டேன்னு சொல்ட்டாங்கல்ல. எதுனாலன்னு நமக்கு தெரியல. எப்படியோ சொல்லாம இருந்துட்டாப்ல. அதுவரைக்கும் நமக்கு சந்தோஷம் தான்னு சொல்ட்டு, சாவித்திரி கேங்லாம் வந்து தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா, பொம்மி பேச்ச தான் நான் கேட்பேன்னு சொன்னதுனால, ராணி வந்து ஃபீல் பண்றாங்க. ராணி முன்னாடி போய் நிக்கிறாங்க. நம்ப பத்மநாபன், "ஏம்மா, நீ இங்க இருக்கம்மா. இந்த குடும்பத்த வந்து பொம்மி எந்த அளவு பார்த்துப்பாளோ, அந்த அளவுக்கு நீயும் சூப்பரா வந்து பார்த்துட்டு இருக்க. எனக்கு எல்லாம் சந்தோஷம் தான். ஆனா, பொம்மி பேச்ச நான் எப்பயாவது கேட்கணும்ல. அதுதான் நியாயம். அதனால தான் அப்படி பண்ணேங்கிற" மாரி சொல்றாங்க.